மினி ஆக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ இப்போ எல்லா பிளேயர்ஸையும் வந்து 8 ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து நமக்கு வந்து August 3 வந்து ஆரம்பிக்குது. 28th of August வந்து ஃபைனல்ஸு. 2 வென்யூவில் பண்ணுறோம். ஒன்று வந்து நத்தத்தில் பண்ணுறோம், இன்னொன்று வந்து சென்னையில் வந்து அபவுட் 12 மேட்சஸ் we are having. நத்தத்தில் வந்து 24 மேட்சஸ்ஸு. ஃபைனல்ஸ் வந்து சென்னையில் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த வாட்டி சென்னையில் இருக்க ஃபேன்ஸுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எல்லா மேட்சஸையும் இங்கே கொஞ்சம் விட்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 2 வென்யூ ப்ராட்காஸ்டர்ஸ் வந்து நம்மளை இன்சிஸ்ட் பண்ணதுனால சென்னை வேணுன்றதுனால சென்னை ஒன்றும் நத்தத்தில் ஒன்றும் வச்சுருக்கோம். கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ ப்ராட்காஸ்டிங் வந்து சோனி வில் பி தி ப்ராட்காஸ்டர் ஃபார் அஸ். ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணியிருக்கணும் வந்து 3 லாங்குவேஜில் வி வில் ஹாவ் ப்ராட்காஸ்டிங், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழ் அண்ட் ஹிந்தி. அப்புறம் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து இது பண்ணுறோன்னா யூடியூப் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியா. யூடியூப் வந்து ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட்டை கவர் பண்ணுறாங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து ஸ்டார் ஜியோட 10 years முடிஞ்சிடுச்சு. ஸோ நமக்கு ஆப்ஷன் இருந்தது வேறு ஏதாவது ப்ராட்காஸ்டருக்கு போகலாமான்னு. ஸோ சோனி கேம் ஃபார்வர்ட். நமக்கு வந்து தே வாண்ட் டு கவர் பிகாஸ் டிஎன்பிஎல் இஸ் செகண்ட் பெஸ்ட் ரன் டோர்னமெண்ட் இன் இந்தியான்றதுனால தே வாண்ட் ரன். ஸோ வி ஆர் மோர் ஹாப்பி டு அசோசியேட் வித் தெம் சின்ஸ் அவங்களும் நிறைய வந்து கிரிக்கெட் ப்ராட்காஸ்டிங் நிறையா குளோபலி பண்ணிட்டு இருக்கிறதுனால வி தாட் வில் பி a குட் பார்ட்னர்ஷிப் டிஎன்சி அண்ட் டிஎன்பிஎல் வில் ஹேவ் வித் தெம். ஸோ யூடியூப் உங்களுக்கு நிறைய தெரியும் பிகாஸ் வைட் ரீச் இருக்குது. ஃபேன் கோட் வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் பண்ணியிருந்தோம். இப்போ யூடியூபுக்கு வந்து வி டோன்ட் ஹேவ் டு சப்ஸ்கிரைப், ஸ்ட்ரெயிட்டாகவே யார் வேணா வந்து யூடியூபை கீன் பண்ணி ஆல் ஓவர் தி வேர்ல்டு பார்க்கலாம். ஸோ வி எக்ஸ்பெக்ட் அ பிகர் மைலேஜ் திஸ் டைம் போத் ப்ராட்காஸ்டிங் அண்ட் டிஜிட்டல். Hindi, sir. Hindi. I told him Hindi also. We'll expand to North also, yes. So Tamil, English and Hindi, 3 commentaries we'll have. First time, yes. Also YouTube also first time. YouTube is also associating first for the Premier League, plus also cricket la first they are trying to partner with the Premier League. TNCA channel. No, it's we already have an existing channel. Yeah. So it'll be live streamed. So user can choose which language they want. இல்லை ஃபேன் கோட் வந்து in terms of reach வந்து we thought YouTube has a much subscribers and better reach. Plus fan code வந்து you have to subscribe. Okay, so if you have that fan code subscription only you can access, you have to pay. YouTube is free. So anybody who wants to watch, they can watch. So that is an advantage we have. ஆமாம், டிஎன்சிஏ சேனல் யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் வந்துட்டு இருக்கீங்களா மேட்சஸ். ஸோ யூ கோ டு த ஃபர்ஸ்ட் டிவிஷன் யூடியூப், ஸோ யூ ஸ்ட்ரெயிட் அவே கெட் கனெக்ட். லைக் தட் டிஎன்சிஏ இஃப் யூ கெட் இட், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் அவே கனெக்ஷன் வில் கம் இன். ஓகே, ஸோ இன்னைக்கு ஆப்ஷனில் வந்து ஹையஸ்ட் பிட் பிளேயர் வந்து அஸ்வந்த் வல்தபா சூப்பர் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 14.45 lakhs அக்வயர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து யூ முகிலேஷ், அவர் வந்து அக்வயர்ட் பை நெல்லை ராயல் கிங்ஸ் ஃபார் 13.70. தேர்ட் வந்து சித்தார்த் மகாதேவன் அக்வயர்ட் பை மதுரை பாந்தர்ஸ் ஃபார் 8.7. Madurai Panthers, yes. Ticket prices not yet decided. We'll release we'll issue a media release once it's Chennai lost the current match, sir. No, it is depending on the sponsor, whoever is coming, and also the telecaster. So we selected 2 sides. One is Nattam and one is Chennai. Post 15th will all be matches will be in Chennai. Finals will be in Chennai.
இல்லை, ரெண்டு ரீசன் இருக்கு. ரீசன் நம்பர் ஒன் வந்து ப்ராட்காஸ்டர்ஸ் வந்து சென்னையிலேயும் கொஞ்சம் மேட்சஸ் நடத்தணும்னு சொன்னாங்க. ரீசன் நம்பர் டூ வந்து ஒரு ப்ரீமியர் லீக் ஒரு வருஷம் நடத்தும் போது ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கு போகணும்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் சென்னையில் மேட்சே நடக்கல. ரொட்டேஷன் பேசிஸ் நடக்கும். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர், அப்புறம் வந்து நத்தம், அதுக்கப்புறம் வந்து சேலம்லாம் நடத்திட்டு இருந்தோம். ஓகே, சென்னைக்கு வரவே இல்லை. சென்னையில் இருக்கிற நம்ம இவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து மேட்ச் பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஸோ ஒன் ரீசன் என்னன்னா, வி வாண்ட் டு கீப் சென்னை as ஒன் வென்யூ, ரொட்டேட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வென்யூ எவ்ரி இயர், ஒன் வென்யூ வி வில் கோ. ஸோ அது வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு கவர் ஆகிடும். இந்த வருஷம் இப்போ நத்தம் போனோம்னா நெக்ஸ்ட் இயர் மேபி சேலம் போவோம், அதுக்கு அடுத்த வருஷம் மேபி கோயம்புத்தூர் போவோம். ஸோ தே வில் ஸ்டில் கெட் எவ்ரி இயர் ஒன் டிஸ்ட்ரிக்ட் சான்ஸ் டு see the witness the match. இப்போ ஒரு ஃபேஸ் ஆஃப் மேட்ச் we will probably go out each and every year, one districts will change. என்னங்க? இல்ல, அது ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க தான். இன்னைக்கு ஐபிஎல்ல இருக்கவங்க யாரும் ஆப்ஷன்ஸ்க்கு வரல. ஆல்ரெடி தேர் ரீடைன்ட் பிளேயர்ஸ் ஆயிட்டாங்க. அதெல்லாம் ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஒன்ஸ் ரெடி ஆனோன்னா உங்களுக்கு மீடியாவில் we will publish பிக்சர்ஸ், டேட்ஸு, வென்யூ, டைமிங்கு எல்லாமே உங்களுக்கு வந்து we will have a press release. We will give the press release. Okay. You want to go, please? Yes. Yes. First of all, I think we had a good auction. We are coming in after losing two big players in our squad. One of them is sitting right beside me, Aparajit, who was leading our side last year, and the other is Mr. Vijay Shankar. So first of all, I want to thank them for their time at CSG, and that they will also be big misses for us. With that limitation, we have tried our best in this auction, and I think we've done well. We've got a balanced squad, and if our players can fire from all cylinders, I think we're in with a chance, as always. And yes, we'll always give it our best shot, that's for sure. My role, I'll be a mentor for this team. So. Yes. So, Ashwant is basically a mystery spinner, and he bats left-handed as well, so he can hit sixes. So we wanted balance in the squad, so we prioritized somebody like him, and we see him as a future. And I feel he has a lot in him. He has done well for Swaraj in the first division league. He got 100 in the previous game. So we are very happy to get him at the price, and we feel he can create a difference for our team. The reason for becoming a mentor from a player, does that mean you're... Yeah. See, obviously, I've been thinking about this for a very long time, to transition into coaching. So I feel this is the right time for me to step into coaching, and I'm really passionate about coaching. I feel I can excel. I want to excel. So I thought I'll equip myself to do that. என்ன கேட்டிங்கன்னா, யூடியூப் தான் பெஸ்ட் மீடியமுங்க. அதனால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வராதது, ஹாட் ஸ்டாரில் வராததெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் நம்புகிறேன். வியூவர்ஷிப் வில் definitely be more than in the past, is my belief, because YouTube is an accessible platform, easily accessible, everyone has access to it, and I think it's the best platform. So I think it's a big move from TNPL, and it's a good move as well. எல்லாம் நல்லபடியாக போச்சுங்க. எங்கள் மெயின் ஸ்ட்ராட்டஜியே 2 பிளேயர் எடுக்கணும்னு வந்திருந்தோம், முகிலேஷ் அண்ட் வால்தாப்பா. ஸோ அதில் ஒருத்தர் கிடச்சிட்டாரு. ஸோ அதனால் ஹாப்பிங்க.
ஆமாங்க எஸ் ஓகேங்க ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னருங்க. அதனால் தமிழ்நாட்டில் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இப்போ இந்தியாவுக்கும் விளையாண்டுருக்காரு. தட் இஸ் வருண் சக்கரவர்த்தி. ஸோ அதனால் அவரை மாதிரி டெவலப் பண்ண முடியுமா வல்தப்பாவான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம டீம் எப்பயுமே டோர்னமெண்ட்டில் நல்லா பண்ணுவோங்க. ஸோ அதனால் இந்த தடவையும் அதே தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி 2 பெரிய மிஸ்ஸுங்க எங்களுக்கு. ஒன் அஃப்கோர்ஸ் கேப்டன் லாஸ்ட் இயர் அப்ரஜித் அண்ட் ஆல்சோ விஜய் சங்கர். ஸோ அதனால் அந்த லிமிட்டேஷன் இருந்தும் நல்ல ஆப்ஷன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுவோங்க எப்பயுமே. From the beginning, yes sir. Because revenue for a team comes from TV rights. Yes. You're not getting that money. Are you at least breaking even these days? Yes, TNPL over the last few years has been profitable, small margins but profitable nevertheless. However, I do not expect the same this upcoming season because betting surrogates cannot be there anymore. And with that, I would assume the revenue will dip. So this year, if I'm break even, I will be happy. Going forward, would you like to have some changes in the league? It's the 10th year. Yes. Would you like to see some changes? Yes, a big change that I would like is I think players need to have the right to decide whether they want to remain in a team or come out. So பிளேயர் கன்சென்ட்னு அதை சொல்லுவாங்க. பிளேயர் கன்சென்ட் ஃபார் ரிட்டென்ஷன் இருந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா பிளேயர்ஸ் ஆர் நாட் ஸ்லேவ்ஸுங்க. ஸோ தே நீட் டு ஹேவ் த ரைட் டு டிசைட். இப்போ அவங்களுக்கு ஒரு டீம் ஒத்து வரல பிடிக்கலன்னா தே ஷுட் பி ஏபிள் டு சே இல்லை வேண்டாம் நான் திரும்பி ஆப்ஷனுக்கு போகிறேன். அந்த ரைட் இப்போதைக்கு பிளேயர்ஸ்க்கு இல்லை. அது வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ், இப்போ டீம் டிசைட்ஸ் இத்தனை பேரை ரீட்டைன் பண்ணுறோன்னு, ஆனால் பிளேயர் சிக்னேச்சரும் இருக்கணும். நான் ரீட்டைன் ஆகிறதுக்கு வில்லிங்கன்னு அவங்க சொல்லணும். அது சொல்லாமல் இருக்கிறது நிறைய பிளேயருங்களுக்கு அதனால நிறைய இழப்பு இருக்குது. இப்போ ஏலத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகம் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஏலத்துக்கு வர முடியாது. எல்லா பிளேயரும் ரீட்டைன்னு நல்ல பிளேயருங்கள்லாம் ரீட்டைனாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஐ திங்க் தட் இஸ் அ சேஞ்ச் தட் த லீக் ஷுட் பிரிங் அபவுட் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபைட் ஃபார் தட். ஸோ ஐ வில் கண்டினியூ ஃபைட்டிங் ஃபார் தட். Why don't you add some teamoட coach and இப்போ வந்து CSG ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லைக்கா கோவை கிங்ஸ் டீமில் இருந்தாங்க. So I think I'm very happy to be here. CSG is one of the top teams in TNPL. லைக்கா விட்டு நான் வெளில வரத்துக்கு ஒரு ரீசன் அஃப்கோர்ஸ் இங்கே இவங்க கூப்பிட்டது and I'm very honored to be part of this team. Most number of titles எங்ககிட்ட தான் இருக்குது and we hope we get more titles in the future. தமிழ் டிஎன்பிஎல்லோட சீசன் 10 எங்களுக்கு கப்பு ஸ்டார்ட் ஜெயிச்சது 2026 டிஎன்பிஎல் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுறோம். we've retained ஒரு 14 பிளேயர்ஸ் போன வருஷம் விளையாடின டீம்லேருந்து ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அபவுட் 6 நியூ யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற இதில் வந்து 6 நியூ பிளேயர்ஸை வந்து இந்த டீமுக்கு கொண்டு வந்திருக்கோம். வருஷம் புது டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ்க்கும் புது யங்ஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இந்த டீமை வாங்கி இந்த லாஸ்ட் 8 இயர்ஸாக வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து அதன் அடிப்படையில் நாங்கள் டோர்னமெண்ட் ஜெயிச்சு போன வருஷம் கப்பை வின் பண்ணோம். இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை நாங்கள் பேஸ் பண்ணுறோம். இந்த வருஷம் எங்களோட பழைய பிளேயர் ஒருத்தர் எஸ் கணேஷ் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் புது பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற இதில் வந்து நாங்கள் வச்ச ட்ரையல்ஸ் அண்ட் செலெக்ஷன் கேம்ப்ஸில் பேஸ் பண்ணி அதில் சில பிளேயர்ஸும் நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம்.
இது வந்து ஆக்ஷன் வந்து இது வந்து ஒரு மினி ஆக்ஷன், நம்ம பெரிய ஆக்ஷன் மாதிரி கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ்குள்ளே நாங்கள் யாரை எடுக்கணும்னு எங்களோட ஆப்ஷன்ஸ் வச்சுருந்ததை பேஸ் பண்ணி அதில் எங்களுக்கு யார் எடுக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணி வந்தோமோ அதில் மேபி வி ஹவ் கவர்ட் அபவுட் 75-80%. ஸோ வி ஆர் ஹாப்பி வித் தி ஆக்ஷன் ஓவராலாக. நாங்கள் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட ஸ்டைல் ஆஃப் கேம் வந்து நாங்கள் இப்போ ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம பிளேயர்ஸை எப்படி தயார்படுத்தணும் அப்படின்றத யோசித்து அந்த கேமுக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸை எப்படி அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற இதை பிளான் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ எங்களோட டீம் செட் பண்ணுறதுல வந்து பேட்ஸ்மேன் பிக் பண்ணுறதாகட்டும் இல்லை எங்களோட பவுலர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே மோஸ்ட்லி நாங்கள் பிளான் பண்ணது எப்படின்னா அக்ரெசிவான பிளேயர்ஸ், அக்ரெசிவான T20. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு வைபவ் சூரியவன்ஷி, ஒரு அபிஷேக் சர்மா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் அக்ரெசிவாக ஆடுற மாதிரி பார்க்குறோம். அந்த மாதிரி லாஸ்ட் சீசன் வந்து வி ஹேட் துஷார் ரஹேஜா, அமித் சாத்விக், இவங்கள மாதிரி பிளேயர்ஸை அடுத்த லெவலுக்கு எப்படியாச்சும் ஐபிஎல்ல ஒரு நல்ல இடத்துக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸை கொண்டுட்டு போகணுன்றது எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது.